அதனால இத பத்தி பேசி அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடக்கலான் இருக்கிறேன். டேய், உன்னை பத்தி எங்களுக்கும் தெரியும், திருவுக்கும் தெரியும். நீ இத செஞ்சுதான் பாசத்தை காட்டணும்னு இல்ல, அது சொல்லாமலே அவனுக்கு புரியும். என்ன பண்றது, இப்ப இருக்கிற சூழ்நிலை சரியில்லையேப்பா. ஒரு விஷயத்துக்காக திரும்ப திரும்ப போய் அதையே சொல்லிட்டு நின்னா அது சரியா வராதுப்பா. கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். திரு வீடு விஷயமா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு தான் இருக்கான். நிச்சயம் அவனுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அப்போ பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் கண்டிப்பா ஒண்ணு சேரும். இது நடக்கும்பா. அது வரைக்கும் நாம எதையும் கொஞ்சம் யோசிச்சு பண்றது நல்லது. ஆமா மாப்ள, நீங்களும் செல்வி இந்த ஆர்டர் எடுத்து நல்லபடியா முடிச்சு கொடுங்க. வாழ்க்கையில முன்னேறி போங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தானா நடக்கும். சரி பெரியவங்க, நீங்க எல்லாருமே இவ்ளோ சொல்றீங்க. நாங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்றோம் அண்ணி. இத பாருங்க, எந்த முடிவெடுத்தாலும் கிடைச்ச வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டுறாதீங்க. இத பிடிச்சுக்கிட்டு மேல மேல வளர்ந்து போங்க. இத பாரு வேலு, நீ நம்ம திருவ சேர்த்துக்கிட்டு பண்ணினாலும் அந்த கீர்த்தி ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அது என்னைக்காவது தப்பா போய் அந்த ஆர்டர் உங்க கையை விட்டு போயிடக்கூடாதுடா. நீ நாளைக்கு நம்ம குடும்பத்தை கை தூக்கி விடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டன்னா அதுவே எங்களுக்கு சந்தோஷம்டா. மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டே முடிவு பண்ணிக்கிறேன். சரிடா, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் விருப்பம். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. சரி விடுங்க. என்ன செல்வி, பூஜாவையும் வினோத்தையும் காணோம்? அவ இப்பெல்லாம் எங்க கடைக்கு வரா? வீட்டுல படுத்து தூங்கிட்டு தான் இருக்கா. என்னது தூங்குறாளா? இந்த நேரத்துல என்ன அவளுக்கு தூக்கம்? அதானே, இது என்ன புது பழக்கம்? வேலை செய்யாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கா? இல்லங்க அண்ணி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காலையிலே தலைவலிக்குதுன்னு சொன்னா, அதனாலதான் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வந்தேன். வினோத் கூட இருந்து பாத்துக்கிறான். அதானே, நான் வேற என்னமோ நினைச்சேன். அவளுக்கு என்னன்னா வேலை செய்யணும்னா கொஞ்சம் வலிக்கும். இது பாருங்க, நீங்க அவளை கொஞ்சம் மிரட்டியே வச்சுக்கோங்க. இல்லைன்னா மாமியார் இல்லாத வீடுன்னு அந்த அம்மா கொஞ்சம் ஜாலியாவே இருப்பாங்க. அண்ணி, பூஜா சின்ன பொண்ணு, அது எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, அவளை நாங்க ரொம்ப செல்லமாவே வளர்த்துட்டோம். சின்ன பொண்ணு, ஏதோ சம்பந்திங்கிறதுனால அவளை நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க. இந்நேரம் அவன் மாமனார் மாமியாரோட எல்லாம் இருந்திருந்தானே இப்படி எல்லாம் பண்ணிருக்க முடியுமா? நல்ல திட்டு தான் வாங்கியிருப்பா. சம்பந்தி, அவ என்ன தப்பு செஞ்சாலும் நீங்க அவளை 4 திட்டு திட்டியே வைங்க. இல்லைன்னா அவளுக்கு வாய் அதிகமாயிடும். நீங்க இதெல்லாம் சொல்லணுமா சம்பந்தி? அவ என் பொண்ணு மாதிரி. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். வேலு, நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆர்டரை நல்லபடியா பண்ணுங்க. அது மூலமா நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சரிக்கா, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? வரோம். அக்கா இருக்கா, ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். சாப்பிடல எதுவும். நான் போய் பிடிச்சிட்டு வரேன். சரி, அப்ப கிளம்புறோம். அக்கா வாங்க, ஆட்டோ பிடிச்சு. சரி வரேம்மா. செல்வி, வரேன் சரி சம்பந்தி. பாத்து. மாஸ்டர் அண்ணா, அந்த டேபிளும் தொடங்க. சரிண்ணே. ஆமா, தொடச்சிட்டா மட்டும் கூட்டம் அள்ளுது. இங்க சமைக்கிறதெல்லாம் இங்கே உள்ள ஆளுங்க தான் தின்னுட்டு இருக்கோம். என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லணே, நல்லா தொடச்சிருன்னு சொன்னேன். வேலை பார்க்கும்போது பேசாம ஒழுங்கா தொடங்க. அண்ணா, வேலை வந்திருக்காப்லண்ணே. என்ன என்ன விஷயம்? இப்போதைக்கு இங்க வந்த?